2 மையக்கருத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கள் செய்கிற நன்மை உங்களுக்கு பரவத்திலிருந்து பலன் வரணும்னா இவ்விதமாக உதவி செய்ய, பிற நன்மை செய்யுங்க. தேவைப்படுறவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. என செய்யத்தக்கவர்களுக்கு நன்மையை செய்யுங்க. ரைட்டா? அடுத்தது அந்த டைமிங்க்கு செய்யுங்க. தள்ளி போட்டு செய்யாங்க. அந்த டைமிங் செய்ய எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களை அவன் தேடி வந்திருப்பான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அப்போ உதவி செய்யுங்க. உங்களுக்கு பலன் உண்டாகும். தேவ சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நீங்கள் தேடி போய் ஒரு இடத்துல வாலண்டியராக உதவி செய்கிறத விட உங்களை தேடி வாராம பார்த்த ஒருத்தன் அவனுக்கு உதவி செய்கிறது சால சிறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேடி போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறத விட உங்களுக்கு உதவி நாடி வர்றவனுக்கு நீங்கள் உதவி செய்து அது சால சிறந்தது என்று சொல்லி நாட்டிலிருந்து வேதாமலமாக வசனம் மூலமாக நாம அறிந்து கொள்கிறோம். தேவ சோத்திரம் உண்டாதாக. இப்படி செஞ்சா உங்க நன்மை பலன் பூர்ணமா இருக்கும். இதை விட்டுவிட்டு எங்கேயாவது